இன்றெடுத்த இப்பணியும் இனி எடுக்கும் எப்பணியும் நன்மணியே சண்முகனார் தன்னுடனே நீ எழுந்து என் பணியை உன் பணியாய் எடுத்தாண்டு எமைகாத்து பொன் வயிற்று கணபதியே போற்றி என போற்றுகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். குருபாதம் பணிந்து ஜோதிடர் சக்தி கணேசன், நெய்வேலியிலிருந்து. அதாவது வேலையில் பணிமாற்றம், ப்ரொமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட், சம்பளத்தில் எதனும் வருமானம் அதிகப்படுத்தி வருவது, இன்டர்னல் கால்ஃபரில் இன்டர்னலாக இடம் மாறிக்கிறது அல்லது வேற ஒரு துறைக்கு மாறுறது, வேலை கிடைக்கல திருப்பி வேலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு விதி. நம்ம எப்படி இதை அணுகிறோம், ஜோதிட சாஸ்திரம் இதுக்கு ஒரு ரூல் வச்சிருக்கு. எல்லாத்துக்குமே ஒவ்வொரு விதமான விதிகள் உண்டு. அதுல வேலைக்குள் ஏற்படக்கூடிய இடமாற்றம் அல்லது வருமான உயர்வு அல்லது அவங்க விரும்பின இடத்துக்கு வேலையில மாறிக்கிறது, அவங்களா மாறிக்கிறது, இந்த மாதிரியான அமைப்புகளுக்குள்ளார நம்ம எப்படி இதை அணுகணும் ஜோதிடத்துல அப்படின்றதுக்கான ஒரு முக்கியமான டேர்ம் இது, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்னு சொல்லலாம். அப்ப வேலை என்பது ஒரு மனிதனுடைய ஜீவனத்திற்கு மிகவும் அவசியமானது. இது எல்லாருக்குமே தெரியும். இதுக்கான அடிப்படை ரூல்ஸ் நம்ம ஏற்கனவே நிறைய காணொளிகள்ல நான் சொல்லியிருக்கேன். ஒரு ஜாதகத்துல 10ஆம் பாவத்துடன் சம்பந்தப்பட்ட அல்லது 2ஆம் பாவத்துடன் சம்பந்தப்பட்ட அல்லது 6ஆம் பாவத்துடன் சம்பந்தப்பட்ட அல்லது இந்த 2, 6, 10ஆம் வீட்டில் அமர்ந்த ஆட்சி உச்ச மூலத்திரிகோண கிரகங்களின் அல்லது இந்த 2, 6, 10ஐ பார்த்த கிரகங்களின் தசாபுக்தி காலம் அப்படின்றது அவங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அல்லது 2, 6, 10ஆம் பாவங்களில் அமர்ந்த ஆட்சி உச்சம் திக்பலம் பெற்ற மூலத்திரிகோணம் பெற்ற கிரகங்களின் சாரம் பெற்ற கிரகங்களுடைய தசாபுத்தி வரும்போதும் அவங்களுடைய வேலையில இடமாற்றம், சேஞ்சஸ் இருக்கும் அல்லது இன்க்ரிமெண்ட் வரும் அப்படின்னு சொல்லலாம். தாராளமா இடம் மாறலாம். அப்பெல்லாம் குழப்பமே தேவையில்லை. டைரக்டா நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அமைப்பு. கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா நிறைய விதிகள் இதுக்குள்ளார சொல்லியிருக்கோம். ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் அல்லது அந்த 2, 6, 10ஆம் பாவாதிபதிகளின் சாரம் பெற்ற அல்லது 2, 6, 10இல் அமர்ந்த கிரகங்களின் சாரம் பெற்ற கிரகத்தினுடைய தசாபுத்தி. இந்த கிரகம் அங்க பலமா இருக்கணும். ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் திக்பலம், இது 4 அமைப்புகளுமே அந்த கிரகத்துக்கு பலம் கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஈவன் இதுல சுயசாரம் பெற்ற கிரகமும் அதனுள் அடக்கமே. இதையும் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அந்த கிரகத்தினுடைய பலம் எப்படி இருக்கு அந்த பாவத்துலன்னு பார்க்கணும். குறிப்பா நீசம் அடைந்து இருக்கிறதும், ஒரு ஜாதகத்துல நீசம் பெற்ற கிரகங்களும், வக்ரம் பெற்று இருக்கக்கூடிய கிரகங்களும், அஸ்தங்கம் பெற்று இருக்கக்கூடிய கிரகங்களும், ராகு கேதுக்களின் அமைப்புகளின் உள்ளே குறுகிய பாகைக்குள் இருக்கக்கூடிய கிரகங்களும் தன்னுடைய பலத்தை இழக்கும் என்பது ஜோதிட அடிப்படை. இதில் நல்ல ஒரு உயர்நிலை அமைப்பு கிரகங்களுடைய பலம், அது லக்ன ஆதிபத்தியத்துக்கு சுபர் அசுபர் அப்படின்றது தேவையில்லை. ஏன்னா நம்ம பேசுறது வேலை சம்பந்தப்பட்ட விஷயம். ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் திக்பலம், இந்த அமைப்புகள்ல ஒரு ரூல், விதி. அவங்களுக்கு எப்ப வேலை கிடைக்கும், வருமான உயர்வு வரும், வேலை மாறலாம் அல்லது டிரான்ஸ்ஃபர் ஆகலாம், இல்லது லீகலான டிரான்ஸ்ஃபர், உங்க கம்பெனி மூலயமா டிரான்ஸ்ஃபர் வரும். இந்த மாதிரி அமைப்புகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு விதி இது. ஸோ நம்ம சப்ஜெக்ட் உள்ள போயிடலாம். இப்போ ஒரு உதாரண ஜாதகம் மூலயமா நம்ம அதை பார்க்கலாம். இப்போ அநேகமா இந்த ஜாதகம் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இதோட நம்ம அடிப்படைக்கு போயிடும். ஃபர்ஸ்ட் நம்ம அவருடைய பேசிக் டேட்டா நம்ம அதுல இருந்து போனாதான் நம்ம எப்பவுமே சொல்ற மாதிரி விஷயம் புரியும். இது ஒரு ஆண் நபர் ஜாதகம். 22/5/1970, 1:10 பிறந்த ஊர் நெய்வேலி தான். 54 வயது 3 மாதம் 4 நாள் அப்படின்னு வந்திருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நட்சத்திரமா வந்திருக்கிறது கேட்டை நட்சத்திரம். புதன் திசை இருப்பு 9 வருடம் 5 மாதம் 10 நாள். இது பேசிக் டேட்டா, இது போதுமானது. ஏன்னா தேதி நேரம் ஊரே சொல்லியாச்சு. இப்போ இவருடைய கட்டத்துக்கு போயிடுவோம், டைரக்டா கட்டத்துக்கு போயிடுவோம். லக்னமா வந்திருக்கிறது சிம்ம லக்னம், விருச்சிக ராசி, கேட்டை நட்சத்திரம்னு சொல்லியிருந்தோம். லக்னத்தில் கேது, 3ஆம் பாவத்தில் குரு, 4ஆம் பாவத்தில் சந்திரன், 7ஆம் பாவத்தில் ராகு, 9ஆம் பாவத்தில் புதன், சனி.
10ஆம் பாவத்தில் சூரியன் செவ்வாய், 11ஆம் பாவத்தில் சுக்கிரன். இது பாருங்க, ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது வேலை, இடமாற்றம், வருமானத்தில் உயர்வு சார்ந்த விஷயங்களுக்கான உதாரண ஜாதகம் அப்படின்னு சொல்லலாம். இங்க பாருங்க, இவருடைய ஜாதகத்துல கிரகங்கள் பெற்ற சாரம் அப்படியே பார்த்துங்க. லக்னம் பூரம் 3, சூரியன் கார்த்திகை 4, சந்திரன் கேட்டை 2, புதன் பரணி 2, சுக்கிரன் மிருகசீரிஷம் 4, செவ்வாய் மிருகசீரிஷம் 2, குரு சித்திரை 4, சனி பரணி 3, ராகு சதயம் 3, கேது பூரம் 1. மாந்தியை நம்ம எடுக்கிறது இல்லை, இருந்தாலும் மாந்தி திருவாதிரை 3. நடக்கிற திசை வந்து செவ்வாய் மகா தசையில குரு புத்தி போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஏற்கனவே எப்பவுமே என்ன சொல்லுவோம்னு கேட்டீங்கன்னா, லக்ன ஆதிபத்தியத்திற்கு சுப ஆதிபத்தியம் பெறக்கூடிய கிரகங்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இவருக்கு செவ்வாய் மகா தசை நடக்குது. செவ்வாய் பாருங்க ஜாதகத்துல கெடாம இருக்குதான்றது ரொம்ப முக்கியம். 10ஆம் பாவத்தில் திக்கு பலம் பெற்ற சுயசாரத்தில் அமர்ந்த செவ்வாய். இப்ப செவ்வாய் மகா தசை எப்பயில இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு இவருக்குன்னா, 2022 2029 வரைக்கும் இவர் நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்கறதுக்காக வரார். 10ஆம் பாவத்துல திக்பலம் பெற்ற செவ்வாய் சுயசாரம் பெற்றிருப்பது என்பது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா லக்னத்துக்கு 4, 9க்கு அதிபதி, பாக்கியாதிபதி, சுகாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் 10ஆம் பாவத்தில் பலம் பெற்ற அமைப்பில் லக்னாதிபதி கூட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு யோகா அமைப்புல செவ்வாய் வந்து ஜாதகத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவரோட கேள்வி என்ன மாதிரி கேள்வியை இவர் சுமந்துட்டு வந்திருப்பாருன்றதையும் நம்ம பார்க்கணும். பாருங்க, இவருக்கு நடக்கிறது வந்து குரு புத்தி. குரு புத்தி வந்து 2025 3வது மாதம் வரைக்கும் இருக்கு. 2024 4வது மாதத்திலிருந்து 2025 3வது மாதம் வரைக்கும் இருக்கு. வெரி சிம்பிள். லக்னத்துக்கு 5, 8க்கு அதிபதி குரு பகவான் லக்னத்திற்கு 3ஆம் பாவத்தில். 3ஆம் பாவம் என்பது துலாம், சிம்மத்துக்கு துலாம்ல உட்கார்ந்துருக்காரு. சித்திரை நட்சத்திரம் 4ஆம் பாவத்துல உட்கார்ந்துருக்காரு. அப்ப சித்திரை நட்சத்திரம் என்பது 4, 9க்கு அதிபதி. செவ்வாய் நிக்கிற வீட்டை எடுத்துக்கணும். ஏன்னா சாரம் என்பது ரொம்ப முக்கியம். நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கோம். ஒரு கிரகம் அமர்ந்திருக்கக்கூடிய நட்சத்திர அதிபதி எந்த பாவத்தில் இருக்கிறாரோ அந்த பாவத்தினுடைய வேலையை தான் அதிகமா செய்வார். சுப கிரகம் நெகட்டிவ் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ 5ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி குரு. குரு நிக்கிறதுன்றது வந்து 3ஆம் பாவம். 3ஆம் பாவத்தினுடைய காரக ஆதிபத்தியம்லாம் என்னன்னு பாருங்க. 3ஆம் இடம் அப்படின்றது இடமாற்றம், குறுகிய தூர பயணம், அலைச்சலை சொல்லக்கூடியது, இளைய சகோதரத்தை குறிக்கக்கூடியது, வெற்றி, வீர, விஜய, தைரிய, உபஜயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது 3ஆம் பாவம். அப்ப இவருக்கு சக்சஸ் ரேட் இருக்கணும், வெற்றி கிடைக்கணும், இடம் மாறணும், வேலை மாறணும். ஏன்னா 10ஆம் பாவத்தோட சம்மந்தப்பட்டிருக்கு. குரு நிக்கிறது சித்திரை நட்சத்திரம். இதெல்லாம் நம்ம சொல்றோம் அவர்கிட்ட. ஏன்னா இந்த லக்னத்துக்கு யோக கிரகமாகவும் வர்றாரு குரு பகவான். டிசைடிங் அத்தாரிட்டி குரு கையில தான் இருக்கு. ஏன்னா 5க்கு அதிபதி இல்லையா, 5, 9க்கு அதிபதி. சுபர் பாபரையானாலும் மிஞ்சு பலனை செய்வார்கள். மேவி நிலைகள் 3, 6, 10, 11க்கு அதிபதி தங்களுடைய தசாபுத்தி காலங்களில் நல்ல பலனை செய்யணும். 3ஆம் பாவத்துல உட்கார்ந்துருக்கிற குரு குறுகிய நெருக்கடியை கொடுத்தாலும் அடுத்து நல்ல பலனை செய்வார். குரு நிக்கிறது சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரத்துக்கு அதிபதி செவ்வாய் 10ஆம் பாவத்தில் திக்பலம் பெற்ற அமைப்பு. ஈவன் சூரியனும் திக்பலம் பெற்று இருக்கக்கூடிய அமைப்பு. லக்னாதிபதியுடன் பாக்கியாதிபதி இணைந்து 10ஆம் பாவத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. ஸோ இந்த ஜாதகருக்கு 3ஆம் இடத்தின் மூலயமாக 10ஆம் இடம் கனெக்ட் ஆயிருக்கு. அவர் செய்தொழில் அப்படின்றது வேலையில் இடமாற்றம் வரக்கூடிய காலம். வீடு மாறலாம், ஊர் மாறலாம், இடம் மாறலாம். அது யோகமா இருக்குமா? கண்டிப்பா யோகமா இருக்கும். ஏன் அப்படின்னா லக்னத்திற்கு சுபகிரகம் இருக்கிற பொசிஷன்ல இருந்து ஒரு டாப்பஸ்ட் பொசிஷனுக்கு நீங்க போகணும்னு சொல்லியிருந்தோம். அவர் சொன்னாரு, நான் நல்ல வேலையில தான் சார் இருக்கேன். இருக்கிற வேலையை விட நல்ல ஆஃபர் வந்திருக்கு. குறைஞ்சபட்சம் மாதம் ஒரு 50,000 ரூபாய்க்கு வந்து ஒரு ஜெயம் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. தாராளமா நீங்க போங்க சார்ன்னு நம்ம சொல்லியாச்சு. ஸோ இது எப்படி நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது முக்கியம். 10ஆம் பாவம் ஜீவனஸ்தானம், லக்னாதிபதி கூட சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு. 3ஆம் பாவம் இந்த இடத்துல ரியாக்ட் ஆகிருக்கு. குரு நிக்கிறது 10ஆம் இடத்தோட கனெக்ட் ஆகிருக்கு. 5ஆம் அதிபதின்றதுனால யோக பலனை செய்யணும். பாக்கியாதிபதி 10ல நிக்கிறதுனாலையும் யோக பலனை செய்தே தீரணும். ஸோ இந்த அமைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி கனெக்ட் பண்றோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஜோதிடம் என்பது மகா அற்புதம். ஒரு ஜாதகத்துல கிரகங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய நிலையை அறிந்து உணர்ந்து அந்த கிரகங்கள் பெற்ற சாரத்தையும் தொட்டு எந்த பாவம் வேலை செய்யுதுன்றதையே கேள்வியா கொண்டு வந்திருப்பாங்க. நம்ம இப்படி கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா, எளிமையாக பலன் சொல்லிவிட்டு போய் கொண்டே இருக்கலாம்.
மற்றொரு பதிவில் சந்திப்போம். ஜோதிடர் சக்தி கணேசன், நெய்வேலி. நன்றி, வணக்கம்.